அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கலைச்சொற்கள் அப்படின்றது மிக முக்கியமான தலைப்பு. அதாவது ஒரு வார்த்தையை தமிழில் கொடுத்துட்டு அதுக்கு இங்கிலீஷில் என்ன மீனிங் அப்படின்றத கேட்பாங்க. 4 ஆப்ஷன் கொடுத்து கேட்பாங்க. அதே போல் இங்கிலீஷில் கொடுத்துட்டு அதுக்கு தமிழில் என்ன மீனிங் அப்படின்றத நம்ம சூஸ் பண்ண சொல்லுவாங்க. இந்த மாதிரி மினிமம் 2லேருந்து 3 வினாக்கள் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் குரூப் 4, குரூப் 2 இந்த மாதிரியான தேர்வுகளில் வந்துகிட்டே இருக்குது. அந்த வகையில் இந்த தலைப்பினுடைய முக்கியத்துவம் கருதி தற்போது 6ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் இருக்க கலைச்சொற்கள் முழு தொகுப்பு ஒரே வீடியோவாக கொடுத்துருக்கோம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இதுக்கான நோட்ஸ் டிஸ்கிரிப்ஷன் ஃபஸ்ட் கமெண்ட்டில் லிங்காக கொடுத்துருப்போம். அதை நீங்கள் கிளிக் பண்ணி படித்து பார்த்துக்கலாம். அதே போல் நம்முடைய வாட்ஸ்அப் சேனல் அண்டு டெலகிராம் சேனல்லையும் இதுக்கான லிங்க்கை நம்ம கொடுப்போம். அப்போ நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம சேனலுக்கான லிங்க்கும் இருக்கும், அதுலேயே நீங்கள் ஜாயின் பண்ணி வச்சுங்க. நம்முடைய சேனலுக்கு இது நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். 6ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் இருக்க கலை சொற்கள் முழு தொகுப்பாக நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வலஞ்சுழி அப்படின்னா கிளாக் வைஸ். சரிங்களா? இப்படி தான் கொடுத்துருவாங்க. இப்போ வலஞ்சுழி அப்படின்னு சொல்லிட்டு கிளாக் வைஸ் அப்படின்ற மாதிரி இன்னும் ஒரு 3 ஆப்ஷனும் கொடுப்பாங்க. அப்போ நம்ம சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இணையம் அப்படின்னா இன்டர்நெட். வலஞ்சுழினா என்ன சொன்னோம்? கிளாக் வைஸ். இணையம் அப்படின்னா இன்டர்நெட். தேடுபொறி அப்படின்னா சர்ச் என்ஜின். தேடுபொறினா சர்ச் என்ஜின். இடஞ்சுழி அப்படின்னா ஆன்டி கிளாக் வைஸ். வலஞ்சுழினா என்னன்னு பார்த்தோம்? கிளாக் வைஸ்னு பார்த்தோம். இடஞ்சுழினா ஆன்டி கிளாக் வைஸ். குரல் தேடல் அப்படின்னா வாய்ஸ் சர்ச். குரல் தேடல்னால் என்னது? வாய்ஸ் சர்ச். நமக்கு எல்லாத்துக்குமே இங்கிலீஷில் மட்டும்தான் அர்த்தம் தெரியும். அப்போ தமிழில் தெரியாது. சரிங்களா? அவங்க நமக்கு இங்கிலீஷில் தான் கொடுப்பாங்க. இங்கிலீஷில் கொடுத்துட்டு அதுக்கு தமிழ் மீனிங்கை கேட்பாங்க. ஸோ நான் உங்களுக்கு புக்கில் எப்படி இருக்கோ அந்த மாதிரி கொடுத்துருக்கேன். ஆனால் உங்களுக்கு எக்ஸாமில் எப்படி வருதோ ஆப்போசிட்டாக கேட்டாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கணும். சரிங்களா? தொடுதிரை அப்படின்னா டச் ஸ்க்ரீன். தொடுதிரைனா டச் ஸ்க்ரீன். கண்டம் அப்படின்னா கான்டினென்ட். கண்டம் என்றால் கான்டினென்ட். தட்ப வெப்பநிலை கிளைமேட். தட்ப வெப்பநிலை அப்படின்னா கிளைமேட். வானிலை அப்படின்னா வெதர். வானிலைனா வெதர். வலசை அப்படின்னா மைக்ரேஷன். வலசை அப்படின்னா மைக்ரேஷன். புகலிடம் அப்படின்னா சாங்க்சுவரி. புகலிடம் அப்படின்னா சாங்க்சுவரி. புவியீர்ப்பு புலம் அப்படின்னா கிராவிடேஷனல் ஃபீல்டு. புவியீர்ப்பு புலம் என்றால் கிராவிடேஷனல் ஃபீல்டு. செயற்கை நுண்ணறிவு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட். செயற்கை நுண்ணறிவு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட். மீத்திறன் கணினி சூப்பர் கம்ப்யூட்டர். மீத்திறன் கணினி என்றால் சூப்பர் கம்ப்யூட்டர். ஔடதம் அப்படின்னா மெடிசன். ஔடதம் அப்படின்னா மெடிசன். செயற்கைக்கோள் சேட்டலைட். செயற்கைக்கோள் என்றால் சேட்டலைட். ஆய்வு ரிசர்ச். ஆய்வு என்றால் ரிசர்ச். கோல் பிளானட். கோல் பிளானட். எந்திர மனிதன் ரோபாட். எந்திர மனிதன் என்றால் ரோபாட். நுண்ணறிவு அப்படின்னா இன்டெலிஜென்ட். நுண்ணறிவுனா இன்டெலிஜென்ஸ். கல்வி அப்படின்னா எஜுகேஷன். கல்வி எஜுகேஷன். தொடக்கப்பள்ளி பிரைமரி ஸ்கூல். தொடக்கப்பள்ளினா பிரைமரி ஸ்கூல். மேல்நிலைப்பள்ளி ஹையர் செகண்டரி ஸ்கூல். மேல்நிலைப்பள்ளி என்றால் ஹையர் செகண்டரி ஸ்கூல். நூலகம் லைப்ரரி. நூலகம் லைப்ரரி. மின் படிக்கட்டு எஸ்கலேட்டர். மின் படிக்கட்டுனா எஸ்கலேட்டர். மின் தூக்கி லிஃப்ட். மின் தூக்கி லிஃப்ட். மின்னஞ்சல் அப்படின்னா இமெயில். மின்னஞ்சல்னா இமெயில். நான் சொன்ன மாதிரி இதை தமிழில் கொடுத்துட்டு இங்கிலீஷ்லையும் கேட்பாங்க, இங்கிலீஷில் கொடுத்து தமிழ்லையும் கேட்பாங்க. ஆனால் பெரும்பாலும் இங்கிலீஷில் கொடுத்துட்டு தமிழில் கேட்பாங்க. ஏன்னா நமக்கு எல்லாருக்கும் இங்கிலீஷில் தெரியும், தமிழில் தான் தெரியாதுனால இதை மாற்றி கேட்பாங்க. சரிங்களா? கவனமாக எல்லோரும் பார்த்து வச்சுங்க. குறுந்தகடு அப்படின்னா கம்பேக்ட் டிஸ்க். சிடி அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, நம்ம சிடி காஸ்ட், அதுதான் குறுந்தகடு. மின் நூலகம் இ லைப்ரரி. மின் நூலகம் இ லைப்ரரி. மின்னூல் அப்படின்னா இ புக். மின்னூல்னா இ புக்.
மின் இதழ்கள் அப்படின்னா இ மேகசின். மின் இதழ்கள்னா இ மேகசின். நோபல் பரிசு அப்படின்னா நோபல் பிரைஸ். நோபல் பரிசுனா நோபல் பிரைஸ். வெல்கம்னா நல்வரவு. வெல்கம் என்றால் நல்வரவு. ஸ்கல்ப்சர்ஸ் அப்படின்னா சிற்பங்கள். ஸ்கல்ப்சர்ஸ் அப்படின்னா சிற்பங்கள். சிப்ஸ் அப்படின்னா சில்லுகள். நம்ம சிப் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது வந்து அதுக்கு என்ன தமிழ் அர்த்தம்? சில்லுகள். சரிங்களா? ரெடிமேட் ட்ரெஸ் அப்படின்னா ஆயத்த ஆடை. ரெடிமேட் ட்ரெஸ்னால் ஆயத்த ஆடை. மேக்கப் அப்படின்னா ஒப்பனை. மேக்கப் என்றால் ஒப்பனை. டிஃபன் அப்படின்னா சிற்றுண்டி. டிஃபன் அப்படின்னா சிற்றுண்டி. பண்டம் அப்படின்னா கமாடிட்டி. பண்டம் கமாடிட்டி. பயணப்படகுகள் ஃபெர்ரீஸ். பயணப்படகுகள் அப்படின்னா ஃபெர்ரீஸ். பாரம்பரியம் அப்படின்னா ஹெரிட்டேஜ். பாரம்பரியம் என்றால் ஹெரிட்டேஜ். நுகர்வோர் கன்சியூமர். நுகர்வோர் கன்சியூமர். கடற்பயணம் வாயேஜ். கடற்பயணம்னா வாயேஜ். தொழில் முனைவோர் ஆன்ட்ரிப்ரினர். சரிங்களா? ஆன்ட்ரிப்ரினர். தொழில் முனைவோர்னா ஆன்ட்ரிப்ரினர். கலப்படம் அப்படின்னா அடல்ட்ரேஷன். கலப்படம் என்றால் அடல்டரேஷன். வணிகர் மெர்ச்சன்ட். வணிகர் மெர்ச்சன்ட். நாட்டுப்பற்று பேட்ரியாரிசம். நாட்டுப்பற்று அப்படின்னா பேட்ரியாரிசம். இலக்கியம் லிட்ரேச்சர். இலக்கியம் என்றால் லிட்ரேச்சர். கலைக்கூடம் ஆர்ட் கேலரி. கலைக்கூடம் என்றால் ஆர்ட் கேலரி. மெய்யுணர்வு நாலேஜ் ரியாலிட்டி. மெய்யுணர்வு என்றால் நாலேஜ் ரியாலிட்டி. அறக்கட்டளை ட்ரஸ்ட். அறக்கட்டளை அப்படின்னா ட்ரஸ்ட். தன்னார்வலர் அப்படின்னா வாலண்டியர். தன்னார்வலர் அப்படின்னா வாலண்டியர். இளம் செஞ்சிலுவை சங்கம். இளம் செஞ்சிலுவை சங்கம்னா ஜூனியர் ரெட் கிராஸ். சரிங்களா? சாரண சாரணியர் ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸ். சாரண சாரணியர்னா ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸ். சமூக பணியாளர் சோஷியல் ஒர்க்கர். சமூக பணியாளர்னா சோஷியல் ஒர்க்கர். மனித நேயம் அப்படின்னா ஹியூமனிட்டி. மனித நேயம் அப்படின்னா ஹியூமனிட்டி. கருணை அப்படின்னா மெர்சி. கருணை அப்படின்னா மெர்சி. உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைனா டிரான்ஸ்பிளான்டேஷன். உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைனா டிரான்ஸ்பிளான்டேஷன். நோபல் பரிசுனா நோபல் பிரைஸ். சரக்குந்து அப்படின்னா லாரி. சரக்குந்து என்றால் லாரி. நண்பர்களே, நீங்கள் உங்கள் வீட்டில் இருந்தபடியே பார்ட் டைமாக ஒர்க் பண்ணி மாதம் 3000 முதல் 5000 வரை சம்பாதிக்க விரும்பினால் இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு பார்ட் டைம் ஜாப் அப்படின்னு மெசேஜ் பண்ணுங்கள். இந்த ஜாயினிங் அப்படின்றது இலவசமாக நீங்கள் சேரக்கூடியது தான். இந்த வேலையில் உங்களுக்கு விருப்பம் இருந்தால், இதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் கீழே ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரில் வாட்ஸ்அப்பில் பார்ட் டைம் ஜாப் அப்படின்னு மெசேஜ் பண்ணுங்கள். என்ன நண்பர்களே, 6ஆம் வகுப்பு தமிழ் புதிய புத்தகத்தில் இருக்க கலை சொற்கள் முழுவதையும் உங்களுக்கு ஒரே வீடியோவில் கொடுத்தாச்சு. இதை நீங்கள் மறுபடி கேட்டு பார்க்கும்பொழுது உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும். குறிப்பாக இதில் சொன்ன ஆங்கில வார்த்தைகள் எல்லாமே உங்களுக்கு பரிச்சயமாக இருக்கும். சரிங்களா? அதாவது ஆங்கிலத்தில் கொடுத்துருக்கிறது எல்லாமே நமக்கு தெரிஞ்சதாக இருக்கும். சர்ச் என்ஜின், சரிங்களா, வாலண்டியர், ட்ரஸ்ட்டு எல்லாமே நமக்கு தெரிஞ்சதாக தான் இருக்கும். ஆனால் தமிழ் அர்த்தம் தான் நமக்கு தெரியாது. இதை தெரிஞ்சுக்கிற டிஎன்பிஎஸ்சி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இதை அப்படியே தலைகீழாக கேட்டுருவாங்க. அதாவது இங்கிலீஷ் வேர்டை கொடுத்துருவாங்க. இங்கிலீஷில் கொடுத்துட்டு நமக்கு என்ன பண்ணுவாங்கன்னா தமிழ் அர்த்தத்தை நம்மளை கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. அதனால் இதை நீங்கள் கவனமாக பார்த்து வச்சுங்க. ஆனால் புக்கில் வந்து இப்படி தான் தமிழை ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் இங்கிலீஷில் கொடுக்குறாங்க. ஏன்னா நமக்கு தமிழ் மீடியம் புக்கில் தான் நான் எடுத்தனால. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இதை கவனமாக பார்த்து வச்சுங்க. அப்போ நமக்கு தலைகீழாக தமிழில் கொடுத்து இங்கிலீஷில் கேட்டாலும் நம்ம போடலாம், இங்கிலீஷில் கொடுத்து தமிழில் கேட்டாலும் நம்ம கரெக்டாக போடலாம் அப்படின்றத புரிஞ்சு வச்சுங்க. இந்த
நோட்ஸை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் ஃபஸ்ட் கமெண்ட்டில் கொடுத்துருக்கேன். அதே போல் நம்முடைய வாட்ஸ்அப் சேனல், டெலகிராம் சேனல்லையும் கொடுத்துருப்பேன். அந்த வாட்ஸ்அப் சேனல், டெலகிராம் சேனலுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் நண்பர்கள் டிஎன்பிஎஸ்சிக்கு படிச்சுட்டு இருக்காங்க, குரூப் 4 எக்ஸாம் கிட்ட வருது, அவங்களும் இந்த மாதிரி கலைச்சொற்களை மிஸ் பண்ணாமல் பாஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மற்றொரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.